கர்த்தருடைய நாமம் மகிமை பெறுவதாக. கடந்த நாளிலே தேவ பிள்ளைகளும் நம்பிக்கையும் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் நம்ம தேவனுடைய வார்த்தையை தொடர் போதனையாக பார்த்து வருகிறோம். 2 பாயிண்ட்களை நாம் பார்த்தோம். இன்றைக்கு 3வது பாயிண்ட்டுக்குள் கடந்து செல்வோம். சங்கீதம் 146:5. சங்கீதம் 146 யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். ஆமென். 3வது பாயிண்ட், நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். ஆமென். நம்பிக்கை பாக்கியவனாக மாற்றும். இந்த நம்பிக்கை பாக்கியவானாக மாற்றும். உன்னுடைய நம்பிக்கை எதன் மேல இருக்கு? ஆண்டவர் படைத்தவர் மேல இருக்கா? படைப்புகள் மேல இருக்கா? உருவாக்கினவர் மேல இருக்கா? உருவாக்கப்பட்டது மேல இருக்கா? அதான் விஷயமே. நம்ம நம்பிக்கை இன்னைக்கு பாக்கியவானாக நம்ம இல்லை. இன்னைக்கு அநேக பேர் இந்த பிளஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க, தி பிளஸ்டு. அப்போ அந்த பாக்கியவானாக நாம் இருப்பதில்லை. பாக்கியவான என்ன? நீங்க நிறைய பேருக்கு பாக்கியவான என்ன அப்படின்னு சொல்லி தெரியல நினைக்கிறேன். பாக்கியவான்கள் என்று கிரேக்க வார்த்தையில மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு அர்த்தம் மகிழ்ச்சி, ஆனந்தம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த எழுத்தியல் பிரகாரமாக விரிவாக்கப்பட்ட ஒரு காரியம், விரிவாக்கப்பட்டதாய் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டு. அப்போ பாக்கியவான்கள் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, விரிவாக்கப்பட்டதாய் இருப்பீர்கள். ஆமென். ஸ்தோத்திரம். எக்ஸ்பர்ட், விரிவாக்கப்பட்டதா, எக்ஸ்பர்ட் சொல்லப்படுது இல்லையா? விரிவாக்கப்பட்டதாக, எக்ஸ்பெண்டாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு மகிழ்ச்சி, ஆனந்தம் அப்படின்னு சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து மனப்பிரசங்கம் பண்ணும் பொழுது கூட இந்த மகிழ்ச்சி என்ற வார்த்தைக்கு அவர் இந்த பாக்கியவான் அப்படின்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ணியிருப்பார். நீங்க இயேசு கிறிஸ்துடைய மலை பிரசங்கத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல இந்த மகிழ்ச்சி, ஆனந்தம் அப்படின்றத ஒரு காரியத்துக்கு அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது மேலோட்டமான ஒரு மகிழ்ச்சியை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் இந்த பாக்கியவான் அப்படின்ற ஒரு காரியத்தை, ஒரு வார்த்தையை கர்த்தர் யூஸ் பண்ணியிருப்பார். இன்னொரு மொழிபெயர்ப்புல ஓ பேரின்பம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லது ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இன்னைக்கு என்னுடைய வீட்டுல, என்னுடைய குடும்பத்துல எனக்குள்ள ஒரு ஆனந்தம் இல்லை, ஒரு மகிழ்ச்சி இல்லை, ஒரு நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதம் இல்லை. பணம் வருது போகுது, பொருள் வருது போகுது, நிற்க மாட்டேங்குது. சம்பாதிக்கிற இரவும் பகலும், மழை வெயில் தண்ணி பனி அப்படின்னு சொல்லி மேடு பழம்லாம் போய் சம்பாதிக்கிறேன். இந்த சம்பாத்தியம் ஒரு செகண்ட் ஊதுனது போல கை கெட்டது வாய் கெட்டாமல் போகிறது. அப்போ நான் பாக்கியவானாக இல்லை. அதாவது ஆனந்தம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, இந்த விரிவாக்கப்பட்ட ஒரு எக்ஸ்பெண்ட் எனக்குள்ள இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எனக்குள்ள நம்பிக்கை இல்லை. ஏன்னா பைபிள் சொல்லு, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியம். அப்ப இந்த யாக்கோபினுடைய தேவன் எனக்கு துணையாக. இந்த யாக்கோபு எப்படிப்பட்டவர்? அவர் ஏன் இஸ்ரவேலாக மாற்றப்பட்டார்? அவர் ஒரு எத்தனாக இருந்தார், ஒரு ஏமாற்றுக்காரனாக இருந்தார். கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருடைய தேவதூதனுடைய காலை பிடித்து, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உன்னை விடமாட்டேன் என்று சொல்லி அடம் பிடிச்சு தேவனோடு போராடி ஆசீர்வாதம் பெற்றோம். இன்னைக்கு நம்ம தேவனோடு போராடுறோமா? எப்படி போராடும்?
அவனுக்கு சைக்கிள் கொடுத்துட்டேன், எனக்கு ஒன்று கொடுக்கல. அவனுக்கு பைக் கொடுத்துட்டு எனக்கு கொடுக்கல. அவனுக்கு கார் கொடுத்துட்டு எனக்கு கொடுக்கல. அவனுக்கு வீடு கொடுத்துட்டு எனக்கு கொடுக்கல. அவனுக்கு பிள்ளை கொடுத்துட்டு எனக்கு பிள்ளை கொடுக்கல. அவனுக்கு நல்ல புருஷனை கொடுத்துட்டு எனக்கு புருஷனை கொடுக்கல. அவனுக்கு நல்ல பொண்டாட்டியை கொடுத்து எனக்கு பொண்டாட்டி கொடுக்கல. இப்படிதான் நம்ம போராடிட்டு இருக்கோம். சோதனை மேல சோதனை, பலவீனங்கள், வலிகள், துக்கம், இப்படிதான் போராடுறோம். ஜெபத்துல, ஆராதனையில, துதியில கர்த்தரின் துணையாக இருக்கிறார். எனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அவர் எனக்கு தாயா இருக்கிறார். ஒரு தகப்பனாக அவர் தோள் மேல சுமந்து கொண்டிருக்கிறார். எனக்கு ஒரு நல்ல தோழனாக இருக்கிறார். நல்ல ஒரு மனவாளனாக இருக்கிறார்னு சொல்லி இப்படி நம்ம என்னைக்காவது சார்ந்திருக்கிறோம். சொல்லுங்க பாருங்க. நமக்குலாம் பொறுமை இல்லை. நமக்கெல்லாம் பொறுமை இல்லை. உடனே ஜெபம் பண்ணணும், அப்படின்னு ஜெபம் பண்ணணும் கிடைச்சாது. அப்படியே சபைக்கு வந்துட்டு போனவனே எல்லாம் கிடைச்சாது. முழங்கால் போட்டவன் நடந்துடும். காத்திருக்க நமக்கெல்லாம் நேரம் கிடையாது. உலக பிரகாரமா அநேக காரியங்களுக்கு காத்திருப்போம். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் காத்திருப்பு நமக்குள்ள கிடையாது. ஜெபிங்க அப்படின்னு சொன்னா ஒரு 3 நாள் 4 நாள் ஒரு 10 நாள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். 10ஆம் நாள் ஜெபத்தை விட்டுருவோம். பைபிள் படிங்க அப்படின்னா ஒரு 2-3 நாள் படிப்போம். அப்புறம் பைபிள் படிக்கிறத விட்டுருவோம். கேட்டா வேலை, வியாபாரம், குடும்ப சுமை, பிள்ளைகளுடைய வளர்ப்பு, பலவீனம், தூங்கிட்டேன், அசந்து போயிட்டேன், இப்படியே சொல்லி சாக்கு போக்குகளை சொல்லுவோம். வேதம் சொல்லுது, கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். அப்போ ஏன் என் வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை? ஏன் என் வீட்டுக்குள்ள ஆனந்தம் இல்லை? ஏன் என் வீட்டுக்குள்ள மகிழ்ச்சி இல்லை? ஏன் இதயத்துக்குள்ள எப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளாம் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்க முடியும். பாருங்க, உங்களே எல்லாரையும் பாருங்களேன். இப்படிதான் உட்காந்துருக்கீங்களே, தேவ சமூகத்தில் உட்காந்துருக்கோம், ஆண்டவர் பாதத்தில் உட்காந்துருக்கோம், ஆண்டோடைய மடியில் உட்காந்துருக்கோம், ஆண்டவர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு அப்படின்ற ஒரு சந்தோஷம் முகத்திலே இல்லை. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், அகத்துல சந்தோஷமே இல்லை. நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும், ஆண்டவர் நமக்குள்ள வரும் பொழுது ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். பாருங்க, இந்த பிரசங்கம் இறங்கி கொண்டிருக்கையில, பிரசங்கம் காதல போயிட்டு இருக்கையில அப்படியே யாமே அப்படின்னு அப்படியே உருவாகும். பாருங்க, அது நமக்குள்ள வர மாட்டேங்குது. நம்ம சபையில வர மாட்டேங்குது. நம்ம சபை மக்களுக்குள்ள வர மாட்டேங்குது. எப்படிதான் அப்படி இடிச்ச புளி மாதிரி உட்காந்துங்க தெரியாது. புளி பார்த்தீங்கன்னா புஷ்ஷனும் இடிச்சு வச்சுட்டு அப்படியே சப்பும் அப்படியே ஒட்டிக்கணும். இப்போ புளி இடிக்கிறத பார்த்துருக்கீங்களா? கிராமங்களில் நான் பார்த்துருக்கேன். மதுரை பகுதியில் கிராமங்களில் புளி இடிப்பான். புளி சீசன் வீட்டுக்கு இப்போ வந்து அந்த கொட்டை அந்த இதெல்லாம் இடிச்சு எடுப்பாங்க. இடிச்சு வச்சோன்னா எப்படி இருக்கும்? புளி மாதிரி இருக்கும். அப்படியே பிடிச்சி வச்சு அப்படி இருக்கும். அப்படியே இறுகி போய் அப்படியே அந்த மாதிரி தான் இருக்கும். கடையில் போய் புளி வாங்கினீங்கன்னா இழுப்பான் பாருங்க. அதான் பிடிச்சி அவன் அடித்து வச்சிருக்கிறது அப்படிதான் இறுக்கி வச்சிருப்பான். பிக்க முடியாமல் பிக்கணும். ஈஸியாக இருக்கிறதை வலுவாக்கி வச்சிட்டான். பிரியமானவர்களே, வலுவா இருக்கீங்க அப்படின்னா அவன் எவ்வளவு உங்களை நெருக்கினாலும், சத்துருவானவன் உங்களை எவ்வளவு இடிச்சாலும் நீங்க பிரகாசிக்கிறவர்களாக, வெளிச்சம் கொடுக்கக்கூடியவர், உப்பாக, சாரமேற்றப்பட்டவர்களுக்கு சுவையாக நீங்க மாறிக்கிட்டே இருக்கணும். நீங்க மாற மாட்டீங்க. நீங்க அப்படியே இடிச்சு அப்படியே கம்மலாம். கர்த்தர் சமூகத்துக்கு வரோம், அப்படியே கல்யாண வீட்டுக்கு வரோம் அப்படின்னா எப்படி போறோம்? ட்ரெஸ் எல்லாம் போட்டு, கோட் சூட்லாம் போட்டு நம்மளாம் பார்த்துருக்கேன். நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன். இந்த சர்ச்சுக்கு வரையில பார்த்தீங்கன்னா கிழிஞ்ச ஓட்ட பேண்டெல்லாம் போட்டு வருவாங்க. ஆனால் ஏதாவது கல்யாணம் ஃபங்க்ஷன் பார்க்கணும். எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தார், நம்ம சபையில் வந்துட்டு இருந்தார். வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா தலையெல்லாம் எண்ணெய் தைக்க மாட்டார், சரியாக சீவ மாட்டார், பரிதாபமாக வருவார். சரி எண்ணெய் தேய்ச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் எண்ணெயெல்லாம் மூஞ்சில் வாடிக்கும். எண்ணெய் தைக்க மாட்டார், எண்ணெய் தைக்கினா மூஞ்சில் வாடிக்கும். அப்படியே வந்து உட்காருவார், பாவமாக உட்காருவார். அங்கே வெள்ள முடி இருக்கும். நான் வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு நான் போய் இந்த ஃபங்க்ஷன் போயிருந்தேன். இங்கே பெங்களூர் பட்டணத்தில் ஒரு பகுதிக்கு போயிருந்தேன். அங்கே போயிருக்கையில் அவர் வராரு, கோட்டு சூட்லாம் போட்டு டையெல்லாம் கட்டி ஷூ போட்டு டையெல்லாம் அடித்து அப்படியே ஜம்மு சேவையாக பண்ணார். அப்போ பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பார்த்து சொன்னேன், நம்ம சபைக்கு வரும்போது எப்படி வர்றாரு இவரா? அவருடைய அண்ணனா ஒரு தம்பியா போயிட்டேன்.
நான் பாஸ்டர் சொன்னேன், இல்லைடா அவ்வளோதான், அவன் சபைக்கு வரும்போது எப்படி வராங்க, வெளியே வரும்போது எப்படி வராங்க. ரொம்ப கவலையாக இருந்துச்சு, கவலையாக இருந்துச்சு. இன்றைக்குமே கவலைப்படுவேன். உங்களை வீடியோ பார்க்கும்போது, உங்களுடைய ஃபோட்டோகளில் பார்க்கும்போது, உங்களுடைய ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கும்போது, உங்கள் ஆட்டம் பாட்டம் பார்க்கும்பொழுது, இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா தான் ஏதோ ஒரு தப்பான வீட்டில் சோகமாக உட்காந்துருக்க மாதிரி, கொஞ்சம் கூட சிரிப்பு இல்லை. இது பரலோகத்தின் வாசல், உன் ரட்சிப்பினுடைய ரெனிவல், ரெஃப்ரெஷ் ஆகக்கூடிய ஒரு இடம், ஆண்டவர் உங்களை புதுப்பிக்கிற ஒரு இடம், ஆண்டவர் உங்களை மாற்றுகிற ஒரு இடம். இந்த இடத்துல நீங்கள் இருக்கும்போது எப்படி இருக்கணுமோ, கலகலப்பு, உங்களுடைய சத்தம் வெளியே கேட்கணும். எப்படி கேட்கணும்? அந்த துதியின் சத்தம் வெளியே கேட்கணும், கீதத்தின் சத்தம் வெளியே கேட்கணும், சங்கீதம் சத்தம் வெளியே கேட்கணும். அது கேட்கும் பொழுது எப்படி இருக்கும் சொல்லுங்க? ஜனங்கள் வந்து பார்ப்பாங்க, எட்டி பார்ப்பாங்க. நம்மளும் உட்காந்துருப்போம். ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நானும் லீபனாவும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். பாஸ்டரும் உட்காந்துருக்கிறாங்க. பாஸ்டரும் சொன்னாங்க, ஒரு ஆள் வந்தார், ஸ்தோத்திரம் போட்டார், அங்கே உட்கார்ந்தாரு, கண்ணு மூடி என் கூடயே சேர்ந்து ஆராதனை. நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், என் கூட சேர்ந்து அவரும் பாடி ஆராதனை. புகையில் போயிட்டு வர பாஸ்டர் அப்படின்னு போனார். பாஸ்டர் மாட்ட கேளு, யார் அப்படின்னு. அவர் ரொம்ப தூரத்தில் இருக்கிறார், வெளியூரில் இருக்கிறார். இந்த பக்கம் யாரோ வீட்டுக்கு வந்திருக்கிறார். சத்தத்தை கேட்டு இனிமையான ஆராதனை, நல்லா வந்துட்டு போறேன் அப்படின்னா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப எப்படி இருக்கு பாருங்க, நம்ம அப்ப எப்படி இருக்கணும், ஒரு கீத சத்தம் சங்கீதங்கள் எப்படி இருக்கணும், அதான் விஷயம். அப்போ இங்க பார்க்கிறோம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். நம்பிக்கை உங்களை பாக்கியவானாக மாற்றும். அப்படின்னா உங்க வீட்டுக்குள்ள ஆனந்தமும் மகிழ்ச்சியும் சங்கீர்த்தனமாக துதிகளாக சத்தம் முடிக்கணும். இருக்கீங்களா? உங்களுடைய ஆசீர்வாதம் மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். சங்கீதம் 1:2, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். அப்போ இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படின்னா இரவும் பகலும் ஆண்டவருடைய வேதத்தை தியானிக்கக்கூடியவர்கள், படிக்கக்கூடியவர்கள் அல்ல, தியானிக்கக்கூடியவர்கள். தியானம் வேற, படிக்கிறது. நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு தடவை நீங்க படிச்சிட்டீங்கன்னு சொன்னா, அந்த வசனம் உங்களுடைய எண்ணங்களுக்குள்ள, சிந்தனைகளுக்குள்ள, யோசனை ஓடிக்கொண்டே இருக்கும். அதான் தியானம். அதை நினைச்சு அதை என்ன பண்ணணும், நீங்க மறுபடியும் அதை மெமரி பண்ணிக்கிட்டு, அதை நினைவுபடுத்திக்கிட்டு, அதான் தியானம். இப்படி தியானம் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா சாத்தான் உங்க பக்கத்துல வருவான், வர முடியாது, சுட்டரிக்கப்படுவான். சத்துருவன் துண்டக்கான துணியை காண்டு ஓடி போயிடுவான். இன்னைக்கு கேட்ட அந்த பிரசங்கத்தை உங்களுடைய காதுகளிலே மறுபடியும் துணிக்க பண்ணி உங்க நினைவலைகளில் கொண்டு வந்து, உங்க கண்ணுக்கு முன்பாக நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, வியாபாரம் செஞ்சு படிச்சுட்டு இருக்கும்போது, வண்டியில போயிட்டு இருக்கும்போது, வரும்போது உட்காந்து அப்படியே இந்த பிரசங்கம், நம்பிக்கை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நம்பிக்கை பாக்கியவானாக மாற்றம் என்று சொல்லி, நான் நம்புகிறேன், என் யாக்கோபின் தேவனை நான் நம்புகிறேன், யாக்கோபின் தேவன் எனக்கு துணை, எனக்கு வழி, எனக்கு சத்தியம், ஜீவன் அப்படின்னு சொல்லி இந்த பிரசங்கத்தை உங்களுக்குள்ள நினைவுபடுத்தி தியானம் பண்ணீங்கனாலே நீங்க பாக்கியவானா மாறிடுவீங்க. நீங்க இதை விட்டு அவங்க எதை சொன்னாங்க, இவங்க எதை சொன்னாங்க, அங்க எப்படி நடக்குது, இங்க எப்படி நடக்குது, அவன் அப்படி எப்படின்னு சொல்லி இதவே நீங்க தியானிக்கிறதுனால சாத்தான் உங்களுக்குள்ள சமாதானத்தை எடுத்துட்டு, மகிழ்ச்சி எடுத்துட்டு, ஆனந்தத்தை எடுத்துட்டு, நீங்க விரிவாக்கப்படுகிறதை, எக்ஸ்பெண்ட் ஆகிறதை விட்டுட்டு உங்களை சுருக்கி வச்சிடலாம், உங்களை ஒரு வட்டத்துக்குள்ள வச்சிடலாம். அது சொல்லுவாங்க, குடிக்கிறாங்க பாருங்க, அது குடிக்கிற டைம் வந்துச்சு அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியாது, குடிக்காம இருக்க முடியாது. அதனால குடிச்சு ஆகணும்.
ஏன்னா சாத்தான் வந்து அப்படி அவனுக்கு ஒரு வட்டம் போட்டு இதுதான் அப்படின்னா இவன் கண்டு எக்ஸ்பெண்ட் ஆகிறது விட மாட்டேங்கிறான். வெளியே வந்து அந்த குடியிலேருந்து வெளியே வந்து ரட்சிப்பை பார்க்கறதுக்கு அவனால கண்ணை திறக்க மாட்டேங்கிறான். ஒரு பாவத்திலிருந்து வெளியே வரவிட மாட்டேங்கிறான். விபச்சாரத்திலிருந்து, வேசித்தலிருந்து, விக்கிரக ஆராதனையிலிருந்து, முறுமுறுப்புலேருந்து, இருமாப்புலேருந்து, காரியத்தை இப்படி ஒவ்வொரு விஷயத்திலிருந்து ஜனங்களை உணர விடாமல், ஞானத்தை பெற்றுக்கொள்ள விடாமல் வச்சிருக்கிறான். ஞானவான்களை மாறினா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். எப்படி ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் ஒரு ஏதேன் தோட்டத்தை படைச்சு இந்த மரத்தின் கனியை பூசிக்கலாம், இந்த மரத்தின் கனியை பூசிக்க கூடாது, இதை போய் பூசிக்கிறனால நீ சாவே சாவாய் அவனு. ஆனா இவன் போய் ஞானவான இந்த மனுஷனை ஞானம் இல்லாதவன் ஆக்குறான். ஆண்டவர் எதை செய்யக்கூடாது அதை செய் அப்படின்னு. இதெல்லாம் உனக்கு எல்லாமே இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பல விதமான பாவங்களை உங்கள் கண்களுக்கு காட்டி உங்களை ஞானவானாய் இருக்கக்கூடிய நீ உன்னை ஞானம் இல்லாத ஒரு முட்டாளாக்கி ஒரு அடிமைப்படுத்தி இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. ஒரு சினிமா வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த சினிமாவை பார்க்காம இருக்க முடியாது. சினிமா வந்து அவன் வந்து ஒரு இப்போ வந்து முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 60,000, 50,000, 20,000, 30,000 ரூபாய்க்கு படம் எடுத்தோமே இன்னைக்கு 1000 கோடி 2000 கோடி படம் எடுக்கிறான். வசூல் 3000 கோடி 4000 கோடி வருது. 1000 கோடிக்கு எடுத்தா 3000 கோடி வசூல் ஆகுது. அப்ப ஜனங்கள் எவ்வளவு அடிமைப்பட்டு வச்சிருக்காங்க சாத்தான். நீங்க சம்பாதிச்சதை கொண்டு போய் எங்க கொண்டு போய் வைக்கிறாங்க. உங்களை விரிவாக்கப்படலாம். ஞானம் இல்லாமல் உங்களை முட்டாளாக்கி அடிமை. சினிமா பார்க்கறது ஒரு அடிமை. சொல்றது இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற வாழ்க்கை இல்லைன்னா இப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்லி சில பேர் பார்த்தீங்கன்னா என் பிள்ளை எங்க படிச்சாங்க, சாதாரண ஒரு ஸ்கூல்ல படிச்சா, சாதாரண ஒரு காலேஜில் படிச்சா போகணும். சில பேர் சொல்லுவாங்க இல்லை இல்லை என்னுடைய பிள்ளை இங்கே தான் படிக்கணும், இந்த ஸ்கூல் தான் படிக்கணும், இந்த காலேஜில் படிக்கணும். இப்போ சர்ச்சுக்கு வரணும்னு கூட பாருங்க. இதெல்லாம் என்னங்க சர்ச்சு, சின்ன சர்ச்சா இருக்கு. ஒரு நேம் உள்ளதா இருக்கும், ஒரு நேம் உள்ள பாஸ்டா இருக்கணும். அவர் டிவியில் வராரா, மேகசின் போடுறாரா, அவர் ரைட்டரா இருக்கிறாரா, அவர் பெரிய ஆளா இருக்கிறாரா, அவர் எந்த ஸ்டேஜில் பேசியிருக்கிறாரு, எந்த பெரிய ஊழியக்காரனோடு அட்டாச்மெண்டா இருக்கிறாரு. இப்படிதான் நீங்க பார்க்கக்கூடிய விசுவாசிகள் இருக்கீங்க. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானம் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் ஆண்டவரை நினைச்சு, ஆண்டவரை துதித்து, ஆண்டவரை மகிமைப்படுத்தி நம்ம நடக்கணும். இருக்கீங்களா? அடுத்தபடியா இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தால, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை சுத்திகரிச்சு நம்மளை பாக்கியமாக மாற்றும். உங்களுக்கு அந்த ஆர்வம் வேணும். இயேசப்பா உங்களுடைய ரத்தத்தால் என்னை சுத்திகரி, உங்களுடைய ரத்தம் என் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கட்டும், உங்களுடைய ரத்தம் என் சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கட்டும், உங்களுடைய ரத்தம் என்னுடைய எல்லா அசுசியும் கழுவி என்னை சுத்தப்படுத்தட்டும், உங்களுடைய காயத்திலிருந்து வடிகிற உங்களுடைய ரத்தம் என்னை சீர்படுத்தட்டும் சொன்னீங்கன்னா நீங்க பாக்கியமான மாதிரி. யாக்கோபு அப்படிதான் எத்தனாந்தவனை இஸ்ரவேலாக மாற்றி ஒன்றும் இல்லாத இருந்தவனை பாக்கியவனாக மாற்றினார். நீங்களும் கர்த்தரை நம்புங்க. என் வாழ்க்கை அப்படிதான் எப்படியே முடிச்சு போயிருமா? உனக்கு வாழ்க்கை நடத்த தெரியல, உன் குடும்பத்தை நடத்த தெரியல, உன் பிள்ளைகளை வளர்க்க தெரியல, உன் புருஷனை எப்படி நடத்தணும் தெரியல, உன் பொண்டாட்டி எப்படி நடத்தணும் தெரியல, எப்படி சொல்லுங்க என் வேலையில பெரிய நஷ்டம் உண்டாச்சு, வேலையை செய்ய தெரியல உனக்கு, வியாபாரத்தில் நஷ்டம், வியாபாரத்தில் செய்ய தெரியல உனக்கு, ஜெபம் பண்ணி தோத்து போயிட்டேன், ஜெபம் பண்ண தெரியல உனக்கு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? பாக்கியவான்கள் யாரு பாக்கியவான்கள் அப்படின்னு, வியாதியின் நிமித்தமாக அவர்கள்
குணமடைவார்கள், பாக்கியவான்கள். ஆறுதல் அடையாமல் இருக்கிறவர்கள் ஆறுதல் அடைவார்கள், பாக்கியவான்கள். எவ்வளவு பிரச்சனைகளிலையும் நீங்க நம்பும் பொழுது நீங்க பாக்கியவான்கள். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா நம்ம மாறிடணும், மாறக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் எவ்வளவு அடி விழுந்திருக்கு, ஆனா இன்னைக்கும் அவர் தான் என்னுடைய கை, அவர் தான் அவருடைய பாதம் தான். எப்படி அசந்து தூங்கினாலும் சரி 2 மணிக்கு தட்டி எழுப்பிடுவார் தலைவர். என்னைய எங்க பாஸ்டர் சொல்லுவாங்க, 2 மணியாப்பா அப்படின்வாங்க. ஏன்ப்பா அப்படி சொல்லுவேன், நீங்க எந்திரிச்சிட்டீங்களா? நேற்று நைட்டு கேட்குறாங்க, 2 மணி ஆச்சா? பல முறை கேட்டுட்டாங்க. நேற்று நைட்டும் விசேஷமாக கேட்குறாங்க. நான் எந்திரிச்சு செருமுனை பாஸ்டர் அவங்க பெட்டில் வந்து எந்திரிக்கிறாங்க, 2 மணி ஆச்சாப்பா? ஆமாம்மா. நீங்கள் எந்திரிச்சிட்டீங்க. ஜெபம் முடிக்கிறேன், லீபனா சொல்லுது, டாடி மணி 6:45, 7 மணிக்கு வெண்ணி போட்டு விட்டுறாங்க. ஆமாம், ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டு. தெரியுது அவங்களுக்கு. ஜெபம் முடிச்சானா 6:45, எந்திரிச்சானா 2 மணி. புரியுதா சொல்றது? எவ்வளவு ஆறுதல் அடையாமல் போனாலும் என்னுடைய நம்பிக்கை விட மாட்டேன். தேர்தல் இல்லாமல் போனாலும், ஜனங்கள் என்னை கைவிட்டாலும், ஜனங்கள் முறுமுறுத்தாலும், ஜனங்கள் வெக்கப்படுத்தினாலும், சத்ருவான என்னோடு நேரடியாக போட்டி போட்டு போறான், சண்டை போட்டு போரிட்டு இருந்தாலும், யுத்தம் பண்ணாலும், ஆண்டவர் வைக்கிற நம்பிக்கை விட மாட்டேன். அதனாலதான் நிற்கும். எவ்வளவு முடியாமல் டக்குன்னு எழுந்து நிற்கிறது. எனக்கு ஆச்சரியமா இருக்கும், என்ன அப்படி இருந்தார் பாஸ்டர், இப்படி இன்னும் பேசிட்டு இருக்கிறார். நம்பிக்கை பாக்கியமான. ஏன்னா இயேசுக்கு சொல்ற ரத்தம் நம்முடைய பாவங்களை சுத்திகரிச்சு நம்மளை ஒரு பாக்கியமான மாட்டோம். அதுக்கு ஆர்வம் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அடுத்த 4வது பாயிண்ட், எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். Hebrews chapter 3 verses 14. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாக கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். ஆமென். அடுத்தபடியாக பார்க்கும்போது எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்பிக்கை கிறிஸ்துவுக்குள் பங்கு உள்ளவர்களாக நம்மளை மாற்றும். எத்தனை பேருக்கு இது புரியுதுன்னு தெரியல. கிறிஸ்துவுக்குள் நம்மை பங்கு உள்ளவர்களாக மாற்றும். என்ன பங்கு? நல்ல பங்கு உள்ளவர்கள். சங்கீதக்காரன் சொல்லும்போது நான் நல்ல பங்கை கண்டு கொண்டேன் அப்படின்றான், தெரிந்து கொண்டேன் அப்படின்றான். நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தமும் உறுதியாக, நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக ஒரு நம்பிக்கை வரும்ல, இயேசு கிறிஸ்து மேல இருக்கீங்களா, அவருடைய வார்த்தை மேல, வாக்கு தத்துவத்து மேல, அந்த நம்பிக்கை உறுதியாக முடிவு பரியந்தமும் நமக்குள்ள இருக்கணும். நம்ம என்ன செய்யறோம்? இப்ப நீங்க ஆரம்பத்தில் உள்ள நம்பிக்கையை விட்டவர்களாக இருக்கிறீங்க. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக கேட்ட வார்த்தைகள், கேட்ட சத்தியங்கள், கேட்ட பிரசங்கங்கள், கேட்ட சுவிசேஷம், கேட்ட நற்சாட்சிகள், அப்போ உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை பயங்கரமா பற்றி எரிஞ்சிருக்கும். ஆனா போக 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 இந்த நம்பிக்கையில என்ன இருக்கும்? விழுந்து போயிருப்பீங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாக கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவுக்குள்ள பங்குள்ளவர்களாக இருக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள் பங்கு உள்ளவர்கள், கிறிஸ்துவனுடைய சரீரத்துல, கிறிஸ்துவின் ரத்தத்துல, கிறிஸ்துவின் வார்த்தையில, கிறிஸ்துவின் சாட்சியில, கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியில, கிறிஸ்துவனுடைய சபையில, கிறிஸ்துவனுடைய சபை ஒழுங்குகள்ல. நம்ம நினைச்ச சபைக்கு வரும், நினைச்ச சபைக்கு வர மாட்டோம். நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை
அப்படியே ஒரு பிடிவாதமான ஒரு வாழ்க்கை, நம்ம யதார்த்தமான வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை இல்லை, யதார்த்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஏண்டா வாழ்றோம், ஏண்டா சாகுறோம், ஏண்டா வேலைக்கு போறோம் அப்படின்றத நீ நிறைய பேர் பேசும்போது ஒரு நம்பிக்கை இல்லாம பேசுவோம். என்ன நடக்குது பார்ப்போம். அப்ப நீ கிறிஸ்தவருக்குள்ள நல்ல பங்கு இல்லை. கிறிஸ்துவுக்குள்ள தெரிந்து கொள்ளப்பட்டவன் நீ. நல்ல கவனமா கேட்டுக்கோ. கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டவன் நீ. கிறிஸ்துவனுடைய பங்கு நீ. கிறிஸ்துவின் சரி பாகதி நீ. அவர் தேவனுடைய குமாரன், நீ அவருடைய பிள்ளை. சொல்லுங்க, தகப்பனுடைய பங்கு யாருக்கு? தன்னுடைய பிள்ளைக்கு. சொல்லுங்க, தகப்பனுடைய அந்த ஜீன், தகப்பனுடைய அந்த டிஎன்ஏ பிள்ளைகளுக்கு தான். இந்த ரத்த சம்பந்த உறவுகள் பிள்ளைகளுக்கு தான். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பங்கு எப்படி இருக்கணும்? நீங்க நம்ம எப்படி இருக்கணும்? ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை இன்னும் நமக்குள்ள அப்படியே இருக்கா? இல்லை, அப்படியே ஏறி இறங்கி ஏறி இறங்கி ஏறி இறங்கி. கார்டியாக் டாக்டர்கிட்ட போய் நம்ம ஹார்ட்டை செக் பண்ணும்போது அவங்க இசிஜி எழுதி கொடுப்பாங்க அல்லது எக்கோ எழுதி கொடுப்பாங்க. அந்த இசிஜியை போய் பார்க்கும்பொழுது என்ன இருக்கும்? லோ அப், அப் லோ, இப்படியே மாறி மாறி இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருடைய எம்எம் போட்டு ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கும். ஒவ்வொரு ஏற்றத்துக்கும் இறக்கத்துக்கும் அதை வச்சு தான் கணிப்பான். ஹார்ட் நல்லா இருக்கு, ஹார்ட் பலவீனமாக இருக்கு, ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, அல்லது இன்னும் சில நாட்கள் ஹார்ட் அட்டாக் வரப்போகுது, அல்லது இன்னும் சில நாட்களுக்கு முன்பதாக ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு சொல்லி அவன் கண்டுபிடிப்பான். அந்த ஹார்ட் ரேட்டெல்லாம் அதெல்லாம் கண்டுபிடிப்பான். அதே போலதான் உங்களுடைய நம்பிக்கையை வச்சு தான் நீங்க கர்த்தருக்குள்ள எவ்வளவு பங்கா இருக்கிறீங்க அப்படின்றது உறுதி செய்ய முடியும். ஆரம்பத்துல நீங்க ரட்சிக்கப்படும் போது எல்லாம் ஆஹோ ஓஹோன்னு சொல்லிப்பாங்க. நெடிய அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்திருக்கும், தரிசனங்கள் நடந்திருக்கும், தீர்க்க தரிசனங்கள் கேட்டிருப்பீங்க, ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க, ஞானஸ்தானம் எடுத்திருப்பீங்க, சர்ச்சுக்கு வந்திருப்பீங்க. போக 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 பாடுகள் வரும் பொழுது ஆறுதல் அடையாமல் போயிருப்பீங்க, நம்பிக்கை இழந்து போயிருப்பீங்க. அந்த நம்பிக்கையை உங்க பாடுகள் நிமித்தம், உங்களுடைய நோய்கள் மத்தியில், உங்களுடைய பற்றாக்குறைகள் நிமித்தம், ஜனங்கள் வெறுத்தது நிமித்தம் நீங்க என்ன ஆயிருங்க? நம்பிக்கை இழந்து போயிருவீங்க. எந்த நம்பிக்கையை? ஆண்டவர் மேல வைக்கிற நம்பிக்கையை நீங்க வேதம் சொல்லுது. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரைந்தும் உறுதியாய் பற்றி கொண்டு போவார்கள். முடிவு பரைந்தும் உன்னுடைய ஜீவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் தேவனுக்கு பங்கு உள்ளவராக இருந்தார். அப்போ நீ இந்த உலகத்தில் வாழும் கடைசி நொடி பொழுது வரைக்கும் நீ கிறிஸ்துவனுடைய பிள்ளை என்பதை, கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் பங்குள்ளவன் என்பதை, அவர் ரத்தத்தில் பங்குள்ளவன் என்பதை, அவர் வார்த்தைக்குள்ள இருக்கிற என்பதை, அவரை பங்கா இருக்கிற என்பதை நீ மறந்து போகக்கூடாது. லூக்கா 10:42 தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இந்த மரியாள் எப்படிப்பட்டவளாக இருக்கிறாள்? ஓடி 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 களைச்சு போனவளா இருக்கிறாள். இதுக்கு முன்பதாக அவருடைய அக்கா, அவருடைய சகோதரி மார்த்தா ஆண்டவரோடு நெருங்கி பழகக்கூடியவர், ஆண்டவரை கூட்டிட்டு வந்து விருந்தெல்லாம் வைக்கிறவர். ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறா, எனக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்கலாம் கேட்கிறா. ஆண்டவரை கூப்பிட்டு வந்தவர் அவதான், ஆண்டவரை தெரிந்து கொண்டவன் அவதான், ஆண்டவரோடு அநேக விஷயங்களை பங்கெடுத்தவன் அவதான். சொல்லப்படுது இல்லையா? ஜனங்கள் வந்திருக்காங்க, எல்லாத்துக்கும் விருந்து உபசரித்து போய்கிட்டு இருக்கா. ஆண்டவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவ இந்த விருந்து சமைச்சு போடுறதுலையும் இதிலேயே அவருடைய கான்சன்ட்ரேட் கவனிப்புக்குள்ள போயிடுச்சு. ஆனால் மரியாள் கர்த்தருக்கு தூரமா இருந்தால், ஆனால் அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தை கேட்டார். ஆனால் ஓடி ஓடி செஞ்சவளுக்கு அங்கே கிடைக்கல பங்கு. யாருக்கு கிடைச்சிச்சு? இதுதான் விஷயமே.
நான் ஓடுனேன், சபையை கட்டினேன், நான் அங்கே போனேன், இங்கே போனேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், அத்தனை பேரை கூட்டு வந்தேன், அத்தனை பேரை செஞ்சு இல்லைங்க. ஆண்டோடைய வார்த்தையை நம்பி ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து அந்த நல்ல பங்கை பெற்றுக்கொண்டதான் பாக்கியம். இருக்கீங்களா? இன்னைக்கு எத்தனை பேர் பங்கு உள்ளவர்களா இருக்கிறோம்? நம்ம கிறிஸ்தவர்கள் பங்கு உள்ளவர்களா இருக்கிறோம் என்று சொன்னால் ஆராதனைக்குள்ள சரியாய், துதிகளுக்குள்ள சரியாய், ஜெபத்துக்குள்ள சரியாய், சபை கூடுதலுக்குள்ள சரியாய், நம்ம குடும்பம் நடத்துறதுல சரியாய், வேலை செய்கிறதுல சரியாய், எதுலையுமே ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. எல்லாமே டைம் போட்டு கரெக்டாக இது ஆண்டவருடைய நேரம், இந்த நேரத்தை வேற யாருக்கும் அந்நியர்களுக்கு கொடுக்க மாட்டேன். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் காலத்தையும், ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டிய காரியத்தையும் மற்றவர்களை உபசரிக்கும்படியாக மார்த்தாள் அப்படி உபசரிக்கிறதுக்காக போனதுனால அவள் பங்கை மிஸ் பண்ணிட்டா. கடைசியில் மரியாள் போய் நல்ல பங்கை பெற்றுக்கொண்டார். நான் ஆண்டவரோடு இருந்து நல்ல பங்கை பெற்றுக்கொள்ளுவேன். ஆண்டவரோடு நடக்கணும். அது எப்படி ஆண்டவர் நடக்க முடியும்? நடக்கணும், ஆண்டோட பேசணும். நீங்க பேசுங்க, அது ஜெபம். பைபிள் படிங்க, ஆண்டவரோட பேசுங்க. நீங்க நடக்கும் போது, போகும்போது, வேலை செய்யும் போது உங்களுக்குள்ள தியானம் பண்ணிக்கிட்டே இருங்க. கர்த்தரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருங்க. கர்த்தருடைய சிந்தையா இருங்க. ஐயசப்பட்ட இயேசுவே உங்களுடைய சிந்தையா என்னை மாற்றும். நம்பிக்கை சிந்தையாக. வண்டியில் போயிட்டு இருக்கும் பொழுது ஆராதனை பண்ணி துதிச்சு போயிட்டு இருக்கிறேன். விதானா சௌதா ரோட்டில் போயிட்டு இருக்க, பின்னாடி டூ வீலரில் பாஸ்டர் உட்காந்துருக்கிறாங்க. நான் பாட்டு பாடி சத்தமாக போயிட்டு இருக்கேன். போனதா லாஸ்ட் வீக் போயிட்டு இருக்கோம். மார்க்கெட்லாம் சத்தம் போய் எல்லாம் பார்க்குறாங்க, எல்லாம் நிறைய போலீஸ் பார்க்குறாங்க, ஜனங்கள் பார்க்குறாங்க. நான் பாட்டு படிச்சு ஆராதனை பண்ணி போயிட்டே இருக்கேன். கர்த்தரோடு இருக்கணும். நம்ம பங்கு உள்ளவர்களாக மாறணும். நல்ல பங்கு தெரிஞ்சுக்கணும். கடைசி நம்பிக்கை தான் நமக்கு ஆண்டவருடைய பங்கா இருக்கும். இன்னைக்கு நம்ம நம்பிக்கை ஆண்டவர் மேல இல்லாமல் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம சபை கூடுதல் பங்கு இழந்து போயிடும். பங்கு இல்லாதவர்களாக அசால்ட்டா சொல்லுவோம். என்ன பிரதர், போன வாரம் வரல, போன வாரம் கொஞ்சம் வேலையாக போச்சு. என்ன சிஸ்டர், எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, வீட்டில் கொஞ்சம் அப்படி இப்படி கசமசா இருந்துச்சு. என்னங்க எப்படி பிள்ளைகளுக்கு, ஏன் பிள்ளைகள் அன்னைக்கு வரல, ஏன் பிள்ளைகள் எக்ஸாம் உட்காந்து விழுந்து படிச்சுட்டு இருக்காங்க. அசால்ட்டா நம்ம சொல்லுவோம், காரியங்களை அசால்ட்டா சொல்லுவோம். அந்த நல்ல பங்கு ஆண்டவரோடு இருக்கிறது நம்பிக்கை எங்க இருக்கு? ஆண்டவர் மேல நம்பிக்கை இருந்தால் நல்ல பங்கு பெற்றுக்கொள்வோம். இன்னைக்கு நம்ம பங்கு இல்லாதவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் இன்னைக்கு ஆண்டவர் நம்பிக்கை நம்மகிட்ட இல்லை. ஆரம்பத்தில் இந்த நம்பிக்கை இன்னைக்கு நம்மகிட்ட இல்லை. அதனால சபை கொண்டு கடந்த நாட்கள் உபவாச கூட்டத்தில் நிறைய பேர் வரல. பங்கு இல்லை, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு இல்லை. எவ்வளவு உபசரித்திருந்தாலும், மார்த்தாள் எவ்வளவு உபசரித்திருந்தாலும், எவ்வளவு விருந்து பண்ணியிருந்தாலும், எவ்வளவு கர்த்தரோடு பேசி ஓடி ஆடி என்னமோ பண்ணியிருந்தாலும், ஆனால் பங்கை இழந்து போயிட்டால் ஆண்டவர் சமூகத்தில் எந்த ஒரு பங்கை பெற்றுக்கொண்டார். அப்புறம் எப்படி இருக்கணும்? ஜெபிக்கிறவர்களா, துதிக்கிறவர்களா, ஆராதிக்கிறவர்களா வேதம் சொல்கிறது. 17ஆம் வசனம், எபிரேயர் 3:50. மேலும் அவர் 40 வருஷமா யாரை ஆலோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிட்டு பின்னும் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில் என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்கள் குறித்தல்லவா? அதனால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள். எதனால? அவிசுவாசத்தினாலே ஆண்டவர் பாவிகளையும் பாவம் செய்தவர்களையும் மீட்கிறவராக, அவருடைய இளைப்பாறுதலில் பங்கு உள்ளவர்களாக பரலோகத்தில் சேர்க்கிறவராக. ஆனால்
அதில் போக முடியாமல் இருக்கிறது காரணம் என்ன? கீழ்ப்படியாமை, அவநம்பிக்கை. இருக்கீங்களா? உங்களுடைய கீழ்ப்படியாமையும் உங்களுடைய அவநம்பிக்கையும் உங்கள் பாவத்தை கர்த்தர் மன்னிப்பார், உங்கள் மீறுதலை கர்த்தர் மன்னிப்பார். ஆனால் உங்களுடைய கீழ்ப்படிதல் இல்லாமை, உங்களுடைய அவநம்பிக்கை, இது உங்களை அங்கே சேர்க்காது, ஆண்டவருடைய பங்குல சேர்க்காது. நீங்க நினைக்கலாம், இத்தனை வருஷம் ஜெபத்தில் இருந்தவங்க, நீங்க கடைசியில் அந்த ஜெபம் விட்டுறீங்க. அதுதான் விஷயம். அதனாலதான் நீங்க உங்க குடும்பத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டியது நீங்க இழந்து போயிடுறீங்க. உங்க கணவன் ரட்சிப்பை இழந்து போயிடுறீங்க, மனைவி ரட்சிப்பை இழந்து போயிடுறீங்க, பிள்ளைங்க ரட்சிப்பை இழந்து போயிடுறீங்க. கடைசி வரைக்கும் யாக்கோபு பிடிச்சி கேட்டது மாதிரி கேட்கணும். அசால்ட்டா கேட்கணும். வந்தா பாப்போம், வரணும். நாசியிலே சுவாசம் உள்ளவனை நம்புவதை பார்க்கணும். கர்த்தரை நம்புவதே பெரிய காரியம். அழிந்து போகிற பொருளையும் பொன்னையும் நம்புவதை பார்க்கணும். அழியாமையின் தேவனுடைய வார்த்தையே. வானமும் பூமி ஒளிந்து போகும், ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. நம்பிக்கை இல்லாம ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா அப்படின்னா சமம். வாஸ்தவம் இவரே புஸ்தகம் சமம். நம்பிக்கை ரொம்ப முக்கியம். 3வது பாயிண்ட் நீங்க பார்த்தா 4வது பாயிண்ட் பார்த்தோம். இதோட தொடர்ச்சியை வர வார்த்தை அன்பின் பரலோகத்தின் பிதாவே, தேவ பிள்ளைகளும் நம்பிக்கையும் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் கடந்த வாரத்தில் 2 பாயிண்டும் இந்த நாட்களில் 2 பாயிண்டுமாக தேவனுடைய வார்த்தை நாங்கள் தியானித்திருக்கிறோம். வந்த தேவச்சனம் சிறு பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் ஸ்திரீகளையும் புருஷர்களையும் ஊழியர்களையும் ஊழியக்காரர்களையும் பொறுப்படுத்தி ஒவ்வொருவரும் தொடக்கத்தில் பெற்ற நம்பிக்கையை உறுதியாய் முடிவு பரிந்தமுடைய வருகை பரிந்தமும் நிற்க கத்திருச்சு. தொடர்ந்து எல்லா துதி கன மகிமை உங்களுக்கு இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறேன் சொல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.